அகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவில். உலக பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில். இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்குன்னு மிகப்பெரிய வரலாறுகள்லாம் உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு இங்கேருந்து சீர் வாங்கிட்டு போகிறது, சீர் கொண்டு வர்றது, அண்ணன் தங்கச்சி உறவு, அப்படி பல வகையான வரலாறுகளை சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமயபுரம் மாரியம்மன் அந்த தெய்வத்தோடு சேர்த்து 7 பேர் அக்கா தங்கச்சி, அன்பில் ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் பெரிய வரலாறை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம சொல்லுவோம். இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த காலகட்டத்தில் உக்கிரமாக விரதம் இருப்பாங்க. பசி பட்னியோட விரதம் இருப்பாங்க. மக்களை காக்க. அதாவது மனிதர்கள் தான் தன்னுடைய நலன் கருதி விரதம் இருப்பாங்க, பசி பட்னியோடு இருப்பாங்க. ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மன் தன்னை நம்பி இருக்கிற பக்தர்களுக்காக வேண்டி விரதம் இருப்பாங்க. சாப்பிடாம விரதம் இருந்து மிகப்பெரிய ஒரு உக்கிரமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தவறு செஞ்சவங்க பக்கத்தில் போனால் அடிச்சிருவாங்க. பல விபத்துகள் ஏற்படும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான தவறுகள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சுற்றி சில சம்பவங்கள் நடக்கிறது. கண் முன்னே பல தண்டனைகளை பெற்று வருகிறார்கள். தவறு செஞ்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறது, தவறு பக்தர்கள் கொண்டு வரல பொருட்களை களவாடுறது, அப்படியான தவறுகளை செய்யறதுனால பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. மிக சக்தி வாய்ந்த உக்கிரமான ஒரு மாரியம்மன்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான். அதுக்கடுத்து தான் இருக்கங்குடி மாரியம்மன் சொல்லுவாங்க, தஞ்சாவூர் மாரியம்மன் சொல்லுவாங்க. இப்படி நிறைய வரலாறுகள் கொண்ட தெய்வங்கள்லாம் உண்டு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த காலகட்டத்தில் தான் 15 நாளுக்கு ஒரு தடவை 3 கோடி ரூபாய் வருமானம் வரும். அந்த வருமானத்தை முறையாக இந்த பகுதி மக்களுக்கு, இங்கு வாழும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஓரளவு செஞ்சு தராங்க. அதில் சில தவறுகளை செய்யக்கூடிய அதிகாரிகளும் தவறு செஞ்சு இன்றைக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஆட்சி தண்டனை கொடுக்கவில்லை, மாரியம்மன் ஆட்சி தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இங்கு வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய ஆணையர்கள் பல ஊழல் முறைகேடுகளை செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை தனது சொத்தாக்கி கொண்ட அரசாங்க அதிகாரிகள்லாம் ஆட்சியாளர்களால் தண்டனை கொடுக்கப்படவில்லை, காப்பாற்றப்பட்டார்கள். உதாரணத்துக்கு ஒரு உண்டியல் எண்ணுகிற பொழுது ஒரு முறை அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்து ஒருத்தர் பாக்கெட்டில் ஒரு அரசாங்க அதிகாரி போட்டுக்கிறார். அதில் நடவடிக்கை எடுத்த ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்படுகிறார். வேற ஊருக்கு, நீ இங்கேருந்து அனுப்பிட்டு போ, நீ ஏன் திருட்டுனவனை எதுக்கு நடவடிக்கை எடுத்த அப்படின்னு சொல்லி. ஆனால் திருட்டுனவனை இந்த அரசாங்கம் விட்டுருச்சு. அது முன்னாடி அதிமுக ஆட்சியில், அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அரசாங்கம் அது எப்போதுமே நிரந்தரமானது தானே. அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டார்கள். மோதிரம் திருடியவனுக்கு இதே மாவட்டத்தில் பதவி, நடவடிக்கை எடுத்தவனுக்கு அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றம். அப்போ அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சமயபுரம் மாரியம்மன் தான் அதை பார்த்து தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை நேரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ சமயபுரம் தல வரலாறுகளை பற்றி நம்ம பார்ப்போமா. இது ஒரு சோழர் கால மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையே கோட்டையை உண்டாக்க கொடுத்த இடமாக கருதப்படுகிறதுங்கிறாங்க. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து வேம்புக்காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோயில் உருவானதாகவும் கூறப்படுகிறது. வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் ரொம்ப உக்கிரமாக இருந்திருக்காங்க. தவறு யாராவது செஞ்சவங்க, தப்பா பேசுறவங்க அந்த ஏரியாவிலே இருக்க முடியாது. ரொம்ப உக்கிரமாக இருந்திருக்காங்க. அந்த உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜீயர் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அப்படி ஆணையிட்ட பொழுதுதான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜீயர்கள் சுவாமிகள் அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவருடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்சமயம் உள்ள இனாம் சமயபுரம் என்னும் இடத்தில் இளைப்பாறினார்கள். பிறகு அவை எடுத்துக்கொண்டு தென்மேற்கு வந்து தற்போதுள்ள மாரியம்மன் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போகர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்கள் கூட்டி அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட தொடங்கினர். அக்காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த கண்ணனூரில் முகாமிட்டார்கள். அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள். அதன்படியே வெற்றி பெறவே கோயிலை கட்டினார்கள்.
விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் 1706 அம்மனுக்கு தனியாக கோயில் அமைந்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்ணனூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்துகிறார்கள். அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு பெரிய நிதி கிடைக்கிறது. அந்த நிதியை வைத்து ஏகப்பட்ட சேவைகளை செய்யலாம். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சில தனியார்கள் அவருடைய சொத்துக்களாகி விடுகிறார்கள். இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இந்து அறநிலைத்துறை தலைவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோயில் சொத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். பக்தருடைய காணிக்கையை அவர்களுடைய சொத்துக்களாக கையாண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனையை சமயபுரம் மாரியம்மன் கொடுத்திருக்கிறது என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணர்த்துகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சாத்தப்படுகிற பட்டுப்புடவை உட்பட ஆடு மாடு கோழி உட்பட முறையான ஏலம் விட்டு அது பக்தர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வேலைகளை அரசாங்க அதிகாரிகள் செய்ய வேண்டும். அப்படி பெரும்பாலும் செய்வதில்லை. அப்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சமயபுரம் மாரியம்மன் தண்டனை கொடுப்பார் என்று இன்றளவும் பேசிக்கொள்கிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சு அடுத்த திருவரங்கம் கோயில் திருவிழா தேர் நடக்கும். இதுதான் வரலாறுகளை நம்ம உறவு சொல்லிட்டோம். சமயபுரம் கோவிலுக்கென்று வரக்கூடிய காணிக்கைகளை கையாண்டு தனது சொத்தாக்கி பக்தர்களுடைய காணிக்கைகளை திருடுகிற போக்கு இன்னும் சிலர் செய்து கொண்டான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய தண்டனை சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் தரட்டும். நாம் அடுத்தடுத்த செய்தியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.